ஆண்டவன் கொஞ்சம் தூங்கட்டும் உன் வாழ்க்கை காரணம் தேடு. ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபக் சுஜாதா கிட்ட கேட்டுட்ருக்கான். சுஜாதா, இப்போ உங்கள் தலைவலி ஓகே தானே? எஸ் தீபக், பரவாயில்ல. என்னாச்சு, டல்லாகவே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீபக். சரி, கர்நாடகாவில் போய் பார்த்தீங்களா? அவங்க தெரிஞ்சாங்களா? இல்லை தீபக், அங்கே யாரும் அப்படி தெரியல. ஐ திங்க் உங்கள் முன்னாடி வர ரொம்ப வெட்கப்பட்டிருப்பாங்களோ என்னவோ, எனக்கு அப்படி தோணல. உங்களுக்கு எப்படி தெரியும் சுஜாதா அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் தானே அவங்கள லவ் பண்ணுறேன், அப்போ எனக்கு தானே தெரியும். சரி பரவாயில்ல சுஜாதா, கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் கண்ணுக்கும் தெரிவாங்க, அப்போ வந்து சொல்லுங்கள். தீபக், நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் பண்ணலாமா? அஃப்கோர்ஸ், சொல்லுங்கள் சுஜாதா. நீங்கள் ஏன் உங்களை தேடி வந்த பொண்ணை லவ் பண்ணக்கூடாது? சுஜாதா, ஆமாம் தீபக், எனக்கு என்னவோ இவங்கள விட அவங்க தான் உங்களுக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணுது. பிகாஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசியிருக்கீங்க, பழகியிருக்கீங்க. ஆனால் இதுவரையும் உங்களை அவங்க புரிஞ்சிக்கலன்னா எனக்கு என்னவோ அவங்க உங்களுக்கானவங்கன்னு தோணலை. ஏன் நீங்கள் உங்களை தேடி வந்த பொண்ணை லவ் பண்ணக்கூடாது? உங்களை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் ஷி ஸ்டார்டட் டு லவ் யூ, ரைட்? ஸோ அவங்க தான் உங்களுக்கு கரெக்டாக இருப்பாங்க.